எவ்வளவு ரூபா ஆகும் அப்படிங்கறதெல்லாம் நான் சொன்னா நிஜமா ஷாக் ஆயிருவீங்க. என்னப்பா இவ்வளவு ரூபா ஆகுமா சமைச்சு சாப்பிடும்போது அப்படின்னு. விளிம்பு வரைக்கும் வரணும், விளிம்பு வரைக்கும் வரணும், விளிம்பு வரைக்கும் வரணும். 2 வருஷமா ஒரே மாதிரி குழம்பு வைக்கிறாள். என்னெல்லாம் குழம்பு வைப்ப? குழம்பு சட்டி சட்டி தான் பிரச்சனை இல்ல. எந்த ஊர்ல மீன் போடாத மீன் குழம்பு இல்லடா, மீன் நீந்திய மீன் கறி ஒண்ணு தெரியுமா? இதெல்லாம் வச்சு உங்களுக்கு 130 வந்தா இது 100 வள்ளி கூட வராத. ஹாய்ங்க, வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு மாசம் சிங்கப்பூர்ல சமைச்சு சாப்பிட்றவங்களுக்கு எவ்வளவு ரூபா ஆகும் அப்படிங்கறதா நம்ம ஒரு காசுக்கு சிங்கப்பூர் டாலர் இருக்கு. சரியா? இன்னும் நிறைய பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, ஹாஸ்டல்ல தங்கி சமைச்சு சாப்பிட்டா ரொம்ப கம்மியா தான் காசு செலவாகும், ஹோட்டல்ல சாப்பிட்டாதான் ரேட் அதிகமாகும் அப்படின்னு. அப்படியெல்லாம் கிடையாது. சமைச்சு சாப்பிட்றத விட ரொம்ப சீப் எதுன்னு கேட்டீங்கன்னா கேன்டீன் சாப்பாடு தாங்க, ரொம்ப ரேட்டு கம்மியாவே கிடைக்கும். எவ்வளவு ரூபா ஆகும் அப்படிங்கறதெல்லாம் நான் சொன்னா நிஜமா ஷாக் ஆயிருவீங்க. என்னப்பா இவ்வளவு ரூபா ஆகுமா சமைச்சு சாப்பிடும்போது அப்படின்னா, நம்ம கூட வேலை பார்க்குற நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்ட்டையும் கேட்டு பார்ப்போம் எவ்வளவு ரூபா ஆகும் அவங்களுக்கு சாப்பாடு செலவு அப்படின்ட்டு. வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், ஃபுல்லா பாருங்க. இப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே அண்ணே, அண்ணே தோசை சுடுறீங்களா அண்ணே? பாருங்க, எங்க அண்ணனை மாதிரி தோசை சுட ஆளே கிடையாதுங்க. நான் சேலஞ்ச் வைக்கிற மாதிரிங்க. யாராவது இது என்ன விளிம்பு வரைக்கும் வரல தோசை? எங்க ரூமோட மெயின் செஃப் இவர் தான். நாங்க எல்லாம் சமைக்க வந்தப்போ எங்களுக்கு சுத்தமா சமையல் தெரியாது, ஆனா இவருக்கு கொஞ்சமா சமைக்க தெரியும். லட்சுமண அண்ணே, எவ்வளவுண்ணே ஆகும் ஒரு மாசம் சாப்பாடுக்கு உங்களுக்கு? 220. பொய் பொய் பொய், யாருமே நம்பாதீங்க. நிஜமாவா? பொய்ய பாரு. ஒரு 200 வள்ளி வரும். ஏய், என்ன சமைப்பா அப்படி சொல்லு. ஒரு வாரம் என்னென்ன குழம்பு வைப்ப? டெய்லி சமைப்பியா? டெய்லி சமைக்கல, 2 நாளைக்கு ஒரு. 2 நாள் ஒரு குழம்பு. ஓகே, என்னென்ன குழம்பு வைப்பீங்க? என்ன குழம்பு? ஒரு வாரம் 2 நாளைக்கு மீன் குழம்பு, 2 நாளைக்கு ஏதாவது எலும்பு குழம்பு எடுத்து, மட்டனு. ஏய், தீபாவளி பொங்கல் மட்டும்தான், பொய் சொல்லாத. சரி, ஓகே. புகையெல்லாம் வருது பாருங்க. அப்பா, வெண்டைக்காய் புளி குழம்பு. வெண்டைக்காய் புளி குழம்பு. அப்புறம் எங்க அண்ணனோட ஸ்பெஷல் கத்திரிக்காய் குழம்பு. கத்திரிக்காய் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புன்னு ஒண்ணு வச்சு காமிச்சது இவரு தான். ஆனா இப்ப வந்தது தண்ணி கத்திரிக்காய் குழம்பாச்சு. தண்ணி அதிகமா போச்சு. தோசை பயங்கரமா ஊத்தாரு பாருங்க. அதாவது அந்த பாத்திரத்தோட விளிம்பு வரைக்கும். கேமரா ஆன் பண்ணா அவருக்கு தோசை வராது, அவர் கொஞ்சம் பயப்படுவாரு. விளிம்பு வரைக்கும் வரணும், விளிம்பு வரைக்கும் வரணும், விளிம்பு வரைக்கும் வரணும், வரணும் வரணும், விளிம்பு வரைக்கும் வரணும். அப்பாடா, யாராலங்க இப்படி தோசை ஊத்த முடியும் சொல்லுங்க பாப்போம்? யாராலே முடியாது. எங்க அண்ணனால மட்டும்தான் முடியும். 200 வள்ளி பக்கத்துல ஆகுதா? ஆனா தனியா சாப்பிடுறதுனால இது ஆமா கிட்டத்தட்ட வரலாம். நம்ம லட்சுமண அண்ணனுக்கு $200 சொல்றாருங்க. அதாவது நம்ம ஒரு காசுக்கு ஒரு 14,000 ரூபாய் பக்கத்துல வருங்க. ஆச்சரியமா இருக்குல்ல? அப்பாடா, நல்லபடியா வந்துருச்சு ஒரு தோசை. நம்ம பக்கத்து ரூம்ல இருக்க பசங்க பெரிய குடும்பம், அவங்க 3 பேரு 4 பேரு சேர்ந்து சமைச்சு சாப்பிடுறது. அவங்களுக்கு எவ்வளவு ஆகுன்னு போய் கேட்டு வருவோம். எத்தனை பேர் சமைச்சு சாப்பிடுறது நீங்க? எவ்வளவு ரூபா ஒரு சமைச்சுக்கு? ஒரு ஆளுக்கு எவ்வளவு ரூபா ஆகும்? ஒரு ஆளுக்கு 105 110. பரவாயில்லையே, நல்லது. சரி இல்லையா? ஒரு ஆளுக்கு 105 தெரியாமல அவன் என்ன கறி வைப்பியா அப்படி ஒரு வாரம்? ஒரு வாரம் எல்லாம் மீன் குழம்பு இருக்கு. 2 நாள் மீன் குழம்பு. மீன் கறியா? மீன் போட்ட மீன் கறியா இல்ல மீன் போடாத மீன் கறியா? மீன் போட்டா மிதக்குமா மீன்? கொஞ்சம் இடம் தட்டலாம், கொஞ்சம் இடம் தரணும். எந்த ஊர்ல மீன் போடாத மீன் குழம்பு இல்லடா, மீன் நீந்திய மீன் கறி ஒண்ணு தெரியுமா? அந்த மாதிரி. சரி, வேற என்ன கறி? வேற என்ன கறி? வேற ஒரு நாள் சாம்பார், ஒரு நாள் பச்சடி, ஒரு நாள் கிச்சடி, சுரக்கா சாம்பார் தான். கருவாடு ஒரு நாள் கருவாடு. அப்படியே அடுத்து என்ன குழம்பு? புளி குழம்பு ஒரு நாள். வத்த குழம்பு 7-8 குழம்பாச்சா? ஆமா, 7 நாள் இல்ல வாரத்துல. மட்டன் ஒரு நாள். ஆனா 105 ஓகே தான் கேட்டியா? நம்ம ரதீஷ் தம்பிக்கு 7,000 இருந்து 8,000 ரூபா ஆகுதுங்க. அவங்க 4 பேரு இல்லைன்னா 3 பேர் சேர்ந்து சமைச்சு சாப்பிடுறது. உங்களுக்கு எவ்வளவு லாபம்? எங்களுக்கு 130. கலந்து இல்லாத உள்ள வந்து உண்மை இது. நீ வச்சு அந்த பருப்பு இருந்தா 14 நாள் வச்சியா? கேட்டு பாருங்க. உண்மை எவ்வளவு ரூபா? 130. என்னெல்லாம் கறி வைப்பியா? ஒரு நாள் மட்டன். ஓ ஆமா, நீங்க மட்டன் வச்சு திங்க சனியாச்சு அந்த மட்டனா? சரி, ஓகே. அடுத்து மட்டன், சாம்பார், மீன், பொரியல், வறுவல்.
பொரியல் வருவலா அந்த குழம்பு பாதி நாள் பருப்பு கறி வச்சேன், பாதி நாள் அந்த பாவங்காயின்னு ஒரு காய், அடுத்து வெண்டைக்காய் குழம்பு, கத்தரிக்காய், எண்ணெய் கத்திரிக்காய், எண்ணெய் கத்தரிக்காய், அடுத்தது இது மீன் மேக்கர், மீன் மேக்கர், சோயாபீன். இதெல்லாம் வச்சு உங்களுக்கு 130 வந்தா. இது 100 வள்ளி கூட வராத, அரிக்குள்ள பைசா மட்டும் தான் ஆச்சு மொத்தத்துல. சாஜிக்கு வந்து ஒரு மாசத்துக்கு 9,000 இருந்து 10,000 ரூபா ஆகுதுங்க நம்ம ஒரு காசுக்கு. அவங்க 3 பேரே சேர்ந்து சமைச்சு சாப்பிடுறது. ஜிப்னு எவ்வளவு ரூபா ஆகுது சாப்பாடுக்கு ஒரு மாசம்? கல்லாம் அப்படி 200 ரூபாய் என்ன கறி வச்சியா மாசம் தோறும்? எப்படி கறினா எத்தனை வருஷமா இந்த கறி வச்சியா? அதாவது இந்த உலகத்திலேயே வந்து 2 வருஷமா ஒரே மாதிரி குழம்பு வைக்கிறாள். என்னெல்லாம் குழம்பு வைப்ப? 2 நாள் சூரிய, 2 நாள் பொரிச்ச மீன், 1 நாள் சிக்கன், 1 நாள் ஒரு நாள், அதாவது மாசத்துல ஒரு வாரத்துல 2 நாள் சூற மீன் குழம்பு வைப்பேன், 2 நாள் வந்து ரசம் வச்சு மீன் மறப்பேன், 1 நாள் வந்து சிக்கன் ரோலு, 1 நாள் வந்து பீஃப், அதுக்கப்புறம் 1 நாள் லீவா பரோட்டா அந்த கீழே கடையில. வேலை இருந்தா எங்க ரூமுக்கு வந்த புதுசுல கறி வைக்க சொல்லி கொடுத்த 3 ஐட்டம் இது. அந்த 3 ஐட்டத்தை தான் இப்போ வரைக்கும் வச்சிட்டு இருக்கேன். நம்ம ஜிபினி தம்பிக்கு 14,000 இருந்து 15,000 நம்ம ஒரு காசுக்கு தனியா சமைச்சு சாப்பிட்றோம். அதனால ரேட்டு கூட. பிளஸ் வந்து டெய்லி மீன் இறைச்சி அந்த மாதிரி தான் சாப்பிடுறது. மணிக்குட்டா சத்தமா பேசுறா. சமைச்சு சமைச்சா என்னடா சாப்பிடுறியா? எத்தனை பேரு? எத்தனை வெள்ளி ஆகும்? எத்தனை டாலர் ஆகும் ஒரு மாசம் சாப்பாடுக்கு? 3 பேருக்கு சேர்த்தா பெரிய அமௌண்டா செல்லாதரா. உனக்கு மட்டும் எவ்வளவு வருவான்னு சொல்லு. பாதி இல்ல 3 பிரிக்கணும். எவ்வளவு வரும்? ஒரு 120. 120 சொல்ல வேண்டியது. அதான் 350 பெருசா சொல்றது. சரி ஓகே. 2 நாள் குழம்பா 1 நாள் குழம்பா? 3 பேருக்கு ஒரு நாளைக்கு ஒரு குழம்பு. டெய்லி குழம்பு சமைப்பியா? போய் சொல்லாத. டேய் குழம்பு சட்டி சட்டி தான் பிரச்சனை, இல்லன்னா 2 நாள் வச்சிருப்ப. சரி ஓகே. என்னென்ன குழம்பு இப்ப? எண்ணெய் கத்திரிக்காய், சாம்பார், தண்ணி கத்திரிக்காய், எண்ணெய் கத்திரிக்காய், சாம்பார், புளிக்குழம்பு, மீன் குழம்பு, சிக்கனு. அதெல்லாம் பார்த்ததே இல்லையடா நாங்க. இந்த சிக்கன் எப்படா கொண்டு வந்த? ஞாயிற்றுக்கிழமை. நீ அப்ப வேற சைடு வேற என்ன குழம்பு? இவ்வளவு சரி சமைச்சு சாப்பிடுறது எப்படி இருக்கு? ரொம்ப கொடூரமா இருக்கு. கேண்டீன்ல சாப்பிட வேண்டியதானே? நல்லது இல்லையே. மணிவேலு தம்பிக்கு 9,000 இருந்து 10,000 ரூபா ஆகுதுங்க. அவங்க வந்து 3 பேர் சாப்பாடு. நாங்க முன்னாடி வந்து 3 பேர் சமைச்சு சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்பவே எங்களுக்கு 150, 160, 180 டாலர் வரைக்கும் போயிருக்குங்க. அப்படின்னா நம்ம ஒரு காசு எவ்வளவு தெரியுமா வரும்? கிட்டத்தட்ட 13, 14,000 ரூபாய்க்கு மேல வருங்க நம்ம ஒரு காசுக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதிகமா வந்து நாங்க வந்து சமைக்கிறது எல்லாமே நான்வெஜ்ஜா தான் இருக்கும். அதிகமா இல்ல, வாரத்துல 7 நாளுமே நான்வெஜ் இருக்கு. நான்வெஜ் இல்லாம எதுவுமே சாப்பிட முடியாது அந்த மாதிரி ஒரு குரூப்னு வச்சுக்கோங்க. அதுவும் இல்லாம எங்களோட சாப்பாடு வந்து அந்த ஸ்கெடியூல்ல இருக்காது. அதாவது இந்த கிழமை இதுதான் சமைப்போம், ஒரு வாரம் வந்து இதுதான் சமைப்போம் அப்படின்னு கிடையாது. இன்னைக்கு என்ன சாப்பிடணும்னு தோணுதோ, இன்னைக்கு என்ன சமைக்கணும்னு தோணுதோ அதை வாங்கி சமைச்சிடுவான். இவ்வளவு கஷ்டப்படுறாங்க, நமக்கு ஆசைப்பட்டதை வாங்கி சமைச்சு சாப்பிடலன்னா அப்புறம் என்னங்க இருக்கு. அதனால சாப்பாடு விஷயத்துல வந்து நாங்க வந்து அவ்வளவு கஞ்சத்தனை எல்லாம் பாக்குறது இல்லை சீரியஸா. என் வீட்டுல அந்த பிரச்சனை எல்லாம் கிடையாதுங்க. அம்மா இருக்கும்போதும் சரி, இல்லை இப்ப என்னோட மனைவியா இருந்தாலும் சரி, ஆசைப்பட்டதை வாங்கி சாப்பிடுங்க, என்ன தோணுதோ எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு மிச்சம் இருக்கிறத அனுப்பினா போதும் அப்படின்னு சொல்ற ஒரு கேரக்டர். அதனால பெருசா அந்த சாப்பாடு விஷயத்துல கஞ்சத்தனம் பிடிக்கணும் அப்படின்னு எல்லாம் இது வரைக்கும் நான் யோசிச்சதே கிடையாது. இனிமேல் யோசிக்க மாட்டேன். அதாவது இவங்க சொன்னது எல்லாத்த விடவும் ரொம்ப கம்மியாக சாப்பிடணும்னா கேட்டரிங் சாப்பாடு தாங்க. அதாவது ஒரு மாதம் 130 டாலர் அந்த மாதிரி வரும். அதாவது நம்ம ஒரு காசு ஒரு 9,000 10,000 ரூபாய்க்குள்ள தாங்க வரும். அது வந்து ரேட்டு கம்மி, ஆனால் எல்லாருக்குமே அது செட் ஆகாது. அதனால எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நிறைய பேர் வந்து சமைச்சு தான் சாப்பிடுவாங்க. வெளிநாட்டில் வேலை பார்த்துட்டு சமைச்சு சாப்பிட்றதுங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க. எத்தனை மணிக்கு வேலை முடியும்னே தெரியாதுங்க. 8 மணி 9 மணி 10 மணி வரைக்கும் ஆகும். எத்தனை மணிக்கு வந்தாலும் அதுக்கப்புறம் அடிச்சு பிடிச்சி அடுப்பில் இடத்த பிடிச்சி சமைக்கிறதுக்கு முன்னாடி போதும் ஆயிருங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு சமைச்சு சாப்பிட்றதுக்கு பேசாம கேண்டீன்ல சாப்பிட்டுட்டு போக வேண்டியதானே அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது கேண்டீன்ங்கிறது அந்த ஹோட்டலில் டெய்லி நம்ம 3 வேளையும் சாப்பிட்டோம் அப்படின்னா இதை விடவும் 3 மடங்கு கூட ஆயிருங்க காசு. 3 வேளையுமே ஹோட்டலில் நம்ம வாங்கி சாப்பிட்டோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு 450 500 டாலருக்கு மேலே வரும். அதாவது நம்ம ஒரு காசுக்கு ஒரு 20,000 25,000 வந்துருங்க. பெரிய அமௌண்ட்டாக இருக்குல்ல. இதே நம்ம சமைச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ஒரு 10,000 12 13,000 ரூபா அந்த ரேஞ்சுக்குள்ளாடியே நம்ம நிப்பாட்டிடலாம்.
இந்த வீடியோ பாக்குறவங்க சிங்கப்பூர்ல இருந்தீங்கன்னா சிங்கப்பூர்ல நீங்க சமைச்சு சாப்பிடுறீங்களா இல்ல கேண்டீன்ல சாப்பிடுறீங்களா, உங்களுக்கு எவ்வளவு ரூபா ஆகும் ஒரு மாசத்துக்கு அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ஊர்ல இருக்கிற மக்கள் ஒரு வீட்டுல ஒரு 3 பேர் 4 பேர்னு வச்சுக்கோங்களேன், 4 பேர் இருக்கிற வீட்டுல ஒரு மாசத்துக்கு சாப்பாட்டுக்கு மட்டுங்க எவ்வளவு ரூபா செலவாகுங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க. நாங்க தெரிஞ்சுக்கிறோம் எங்களுக்கு ஒரு ஆளுக்கு எவ்வளவு ரூபா ஆகும், இதே இது ஒரு குடும்பத்துக்கு எவ்வளவு ரூபா ஆகும் அப்படிங்கறதையும் நம்ம தெரிஞ்சுப்போம்.